வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால வடநாட்டு யூடியூபர் த்ருவ் ராட்டி அப்படிங்கிறவரு மோடி எந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டார். ஓவர் நைட் சென்சேஷன் ஆன அந்த வீடியோவை கிட்டத்தட்ட 2 கோடி மக்களுக்கு மேல் பார்த்து இன்னமும் வைரலா அது ஓடிட்டு இருக்கு. பாஜக கேம்ப்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி துருவ்ராட்டியை வந்து ஒரு தேச துரோகிங்கிற அளவுக்கு என்னெல்லாம் விமர்சனம் வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சாங்க. இன்னைக்கு மீண்டும் அதே துருவ்ராட்டி இன்னொரு வீடியோ போட்டு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரு. மோடி அரசுக்கு இன்னொரு பெரிய ஆப்பை வந்து சொருகி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து பல விஷயங்களை வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பற்றிய சர்ச்சை, இவிஎம் பற்றிய சர்ச்சை எல்லாம் பெருசா வந்து பேசப்படுது. ஆனா இன்னமும் டெல்லியில விவசாயிகளுடைய 2ஆம் போராட்டம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த விவசாயிகளுடைய போராட்டம், அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி தான் ஒரு வீடியோ ரொம்ப தெளிவா போட்டிருக்கிறார். விவசாயிகள் என்ன கோரிக்கையை வச்சு போராடுறாங்க, நியாயமான கோரிக்கைகள் தானா? இதில் பிரதானமான அந்த எம்எஸ்பி, லீகலைசேஷன் ஆஃப் எம்எஸ்பி அப்படிங்கிற கோரிக்கையை வந்து ரொம்ப விரிவா அந்த வீடியோல வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எம்எஸ்பின்னா என்ன, அது எப்படி கால்குலேட் பண்றாங்கிறத ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய வகையில இதனால் விவசாயிகளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, எல்லா பிசினஸ்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், நியாயமான விஷயங்களை தான் இன்னைக்கு விவசாயிகளும் கோரிக்கையா கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டு, அடுத்ததுதான் மோடிக்கு முதல் ஆப் அங்க வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து நாம இன்னைக்கு பேசுறோம். பட் இதெல்லாம் மோடி சிஎம்மா இருக்கும் பொழுதே நிறைய பேசிட்டாரு. இன்ஃபேக்ட் 2014ஆம் ஆண்டு முதல் முறை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த தேர்தல்ல வந்து தேர்தல் பிரச்சாரம் போது அவர் பேசின அந்த வீடியோவுடைய ஃபுட்டேஜ வந்து எடுத்து போட்டவர் என்ன சொல்றாரு, பாருங்க மோடியே இதைத்தான் பேசியிருக்கிறாரு, நியாயமான விஷயங்களை பேசியிருக்கிறாரு, நறுக்கு தெரிச்ச மாதிரி பேசியிருக்கிறாரு. இதை விட கிளியரா வேற யாருமே பேச முடியாது. இன்னைக்கு ஃபார்மர்ஸ் என்னெல்லாம் கேட்கிறாங்களோ, விவசாயிகள் என்னெல்லாம் கோரிக்கையை வைக்கிறாங்களோ, இதெல்லாம் மோடி அன்னைக்கு பேசியிருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த விஷுவல்ஸை எடுத்து போடுறாரு. போட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, பாருங்க இவ்வளவு பேசின மோடி அரசாங்கம் இவர் பிரதமர் ஆன பிறகு என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2016ஆம் ஆண்டு மோடி அவர்கள் மேடையில பேசும்பொழுது வந்து சொல்றாரு, 2022ஆம் ஆண்டுக்குள் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா 2022ல விவசாயிகளோட வருமானம் இரட்டிப்பு ஆகல. விவசாயிகளோட வருமானம் இன்ஃபேக்ட் 2% கூட அதிகரிக்கல அப்படின்னு பல தரவுகள், பல செய்திகள் வந்தது. அப்போ இந்த சங்கி கூட்டம் என்ன சொல்லிச்சுன்னா, கோவிட் தான் காரணம், கோவிட்னாலதான் மோடியால இதை பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. கோவிட் காரணமாக இருந்தாலும் சரி, ஒரு 2 வருஷம் நம்ம வந்து கன்செஷன் கொடுப்போமே, 2022ல பண்ண வேண்டியதை 2024ல மோடி பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார். மாறாக இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2021ல 3 வேளாண் சட்டங்களை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த 3 வேளாண் சட்டங்கள்லயும் எம்எஸ்பிக்கான கேரண்டி எங்கேயுமே இல்ல. நம்பர் 1. நம்பர் 2, இந்த 3 வேளாண் சட்டங்களும் முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்கும் இடைத்தரகர்களுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டங்கள். எப்பவுமே இந்த மோடி அரசாங்கம் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாகவும், அம்பானி, அதானி போன்றோருக்கு ஆதரவாகவும் தான் செயல்படும். அப்படிப்பட்ட 3 கருப்பு வேளாண் சட்டங்களை வந்து கொண்டு வந்ததுனாலதான் ஒட்டுமொத்த விவசாய சமூகமும் போய் அன்னைக்கு டெல்லியில போராட்டம் பண்ணிச்சு. இதுல கிட்டத்தட்ட 600ல இருந்து 700 பேர் வந்து இறந்து போனாங்க. சில பேரை வந்து இவங்க டிராக்டர் ஏத்தியும் கொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்று மீண்டும் ஒரு முறை விவசாயிகள் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். என்ன கோரிக்கைகளை இந்த விவசாயிகள் வைக்கிறாங்க? 2014ல அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை எதிர்த்து விவசாயிகளுக்கு ஆதரவாக அன்று இருந்த சிஎம் மோடி என்னென்ன கோரிக்கைகளை வச்சாரோ அதே கோரிக்கைகளை தான் இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி முன் வைத்து இவர்கள் போராட்டம் செய்கிறார்கள். அப்போ மோடி பேசினா அது ரைட்டு, விவசாயிகள் அதே கோரிக்கையா வச்சா அது தப்பு. இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, அவங்கள வந்து முடக்குது, அவங்கள அடிக்குது, உதைக்குது, கண்ணீர் புகை குண்டுகளை வீசுது. சோசியல் மீடியால இந்த போராட்டம் வைரல் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பல சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸை வந்து முடக்குது. இதற்கு ஆதரவாக யாராவது பேசினா அவங்களுடைய அக்கௌண்ட்ஸை முடக்குது. விவசாய சங்கங்களோட வெப்சைட்ஸை வந்து கிட்டத்தட்ட 2 வருஷங்களாக வந்து அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணி பேன் பண்ணி வச்சிருக்குது இந்த அரசாங்கம். அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த போராட்டத்தை நசுக்குவதற்காகவும், இந்த போராட்டத்தை அடக்கி ஒடுக்குவதற்காகவும் இந்த மோடி அரசாங்கம் செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. கடைசியா என்ன கேட்கிறாரு, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சருடைய வேலை என்ன?
விவசாயிகளுக்கு வந்து விவசாயம் அப்படிங்கிறது ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக இருக்கணும். அவங்களுக்கு அதுல குறைந்தபட்ச லாபம் கிடைச்சாதான் அவங்க தொழிலை தொடர்ந்து செய்ய முடியும். அப்ப அதற்கான வேலைகளை இந்த அரசாங்கம் செய்யணும். இன்னைக்கு விவசாயிகள் போராடுறாங்க அப்படின்னா அவர்களுக்கான தேவைகள் என்னன்னு கேட்டு அந்த தேவைகளை முடிஞ்ச அளவுக்கு பூர்த்தி செய்ய வேண்டியதுதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அப்ப அதை செய்யணும். அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு புது புது டெக்னாலஜிஸை கத்துக் கொடுக்கறதுக்கு ஃபார்ம் ஸ்கூல்ஸ் ஏற்படுத்தணும். இதெல்லாமே எம்.எஸ். சுவாமிநாதன் ரிப்போர்ட்ல இருக்கு. இந்த விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு தான் எம்.எஸ். சுவாமிநாதன் கிட்டத்தட்ட 5 ரிப்போர்ட் 2000 பக்கத்துக்கும் மேற்பட்ட 5 ரிப்போர்ட்ஸ் வந்து அவர் பிரசன்ட் பண்ணாரு. அதுல இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதாவது அவங்களுக்கு வந்து மினிமம் எம்எஸ்பி அப்படிங்கிறது C2+50% பிளஸ் அவங்களுடைய ஸ்டோரேஜ் காஸ்ட், போஸ்ட் ஹார்வெஸ்ட் காஸ்ட் இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு எம்எஸ்பி கொடுக்கணும்னு சொல்றாரு. அவங்களுக்கு புது புது வழிமுறைகள் டெக்னாலஜிஸ் எல்லாம் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு ஃபார்ம் ஸ்கூல்ஸ் வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாரு. ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், அதாவது தானியங்களை வந்து இவங்க விளைவித்த தானியங்களை ஸ்டோர் பண்றதுக்கு அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கான அடிக்குவேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஒவ்வொரு வில்லேஜ்லயும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும், ஒவ்வொரு மாநிலத்திலயும் வந்து அந்த கட்டமைப்பை ஏற்படுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு மோடி சொல்றாரு இல்லையா, இதுவும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துறதுக்கு இந்த மோடி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். கிரெயின் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸையும் நீண்ட நெடுங்காலம் திடீர்னு ஏதாவது கோவிட் போன்ற ஒரு பேண்டமிக் மாதிரி இயற்கை பேரிடர்கள் வந்தால் அந்த நேரத்துல வந்து பயன்படுத்துறதுக்கான கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸையும் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தணும். இதெல்லாம் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஆனா இந்த 10 ஆண்டு காலமா 2014 மோடி கொடுத்த வாக்குறுதி, இந்த 10 ஆண்டுல இந்த விஷயங்கள் எல்லாம் மோடி அரசாங்கம் செஞ்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்யல. மாறாக கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாகவும் விவசாயிகளுக்கு எதிராகவும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வரிசையா எப்படி கார்பரேட்டுகளுக்கு முக்கியமாக அதானிக்கு ஆதரவாக இந்த மோடி அரசாங்கம் செயல்பட்டது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல அவர் புட்டு புட்டு வைக்கிறார். இறுதியா என்ன சொல்றாருன்னா, எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு வந்து பாரத் ரத்னா கொடுத்துட்டீங்க. ஆனா எம்.எஸ். சுவாமிநாதன் கொடுத்த அந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க என்னைக்கு அமல்படுத்த போறீங்க? அதை அமல்படுத்துங்கன்னு கேள்வி கேட்கக்கூடிய விவசாயிகளை வந்து அடிச்சு உதைச்சு தேச துரோகிகள் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கட்ட முயற்சி பண்றீங்க. இதுல மீடியாவும் சேர்ந்து உங்களுக்கு ஒத்து ஓதுது. மீடியா ஒரு பக்கம் வந்து இந்த எம்.எஸ். சுவாமிநாதன் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், விவசாயிகள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் இந்த அரசாங்கம் நிறைவேற்றினா கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு 10 லட்சம் கோடி வருஷத்துக்கு செலவாகும் அப்படின்ற ஒரு பொய்யான தகவலை கொடுக்கறாங்க. கிறிசல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு ஆய்வு நடத்தி இப்படி 10 லட்சம் கோடி எல்லாம் செலவாகாது, வெறும் ஒரு வருஷத்துக்கு 21,000 கோடி மட்டும்தான் செலவாகும். இதை ஈஸியா இந்த அரசாங்கம் அமல்படுத்த முடியும். ஆனா அரசாங்கம் மனசு வைக்க மாட்டேங்குது. கார்பரேட்டுகளுக்கு 10 லட்சம் கோடிக்கு மேல் கடனை தள்ளுபடி செய்யக்கூடிய இதே அரசாங்கம் ஒரு விவசாயிக்கு ஒரு குறைந்தபட்ச விலைக்கான கேரண்டிய கொடுக்க மறுக்குது. அப்ப இது யாருக்கான அரசாங்கம்? உங்களுடைய வேலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பார்க்காம ஒரு பக்கம் பார்லிமெண்ட் கட்டுறேன்னு கொண்டு போய் செங்கோலை நடுறீங்க, இன்னொரு பக்கம் ராமர் கோவில் கட்டுறீங்களே, இதுதான் உங்களுடைய வேலையா? நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்ல 69% பேர் வந்து ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிறாங்க. விவசாயத்தை நம்பிதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு. அப்ப அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு? ஒண்ணுமே பண்ணல. மோடி அண்ணாச்சி, உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு? உங்க கேரண்டின்னு சொல்றீங்களா, அந்த கேரண்டி என்னாச்சு? 2014 கொடுத்த கேரண்டி இன்னும் நீங்க நிறைவேற்றலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ போட்டிருக்கிறார். வீடியோட லிங்கை நான் வந்து ஷேர் பண்றேன். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்கு. அவசியம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து விவசாயிகள் என்ன காரணத்துக்காக போராடுறாங்க அப்படிங்கிற புரிதல் கூட இல்லாம இந்த சங்கி கூட்டம் வாட்ஸ்அப்ல பரப்பக்கூடிய பொய்களை நம்பி விவசாயிகள் ஏதோ வந்து வில்லன் மாதிரி சித்தரிக்க முயற்சி பண்றாங்களே, இதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு மக்களாகிய நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் போய் பாருங்க. உண்மையிலேயே விவசாயிகளுடைய பிரச்சனை என்ன, எவ்வளவு அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இன்னைக்கு ஏன் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு பாதி விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ண முடியாம தொழிலை விட்டுட்டு இன்னைக்கு வந்து லேபரர்ஸா போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடந்த மோடி ஆட்சியில் 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை பண்ணி இறந்திருக்கிறாங்க கடன் சுமை காரணமாக. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த மோடி அரசாங்கம் கவலைப்பட மாட்டேங்குது. இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. இந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு. நேத்து போட்ட வீடியோ இன்னைக்கு 50 லட்சம் பேருக்கு மேல பாத்துட்டாங்க. இதுவும் நிச்சயமா கோடி கணக்குல வியூஸ் வரும்.
வரணும். ஏன்னா நிறைய பேர் பார்க்கணும் உண்மை என்ன அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்க. நன்றி.